ஸோ இந்த கஸ்டமரோட இடம் பார்த்தீங்கன்னா வெள்ளலூர் மெயின்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இவரது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட், அதாவது தோப்பு, தென்னந்தோப்பு இதில் வந்து ஒரு இடம் வாங்கியிருக்காருங்க. ஒரு அசட்டுக்காக வாங்கியிருக்காரு. பட் என்னன்னா இவருக்கு வந்து அசட்டுக்காக வாங்கினாலும் ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு ஃபென்சிங் பண்ணணும்னு தான் வந்து ஒரு ஐடியாங்க. ஸோ கஸ்டமர் நம்ம கிட்ட கேட்ட ரெக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா முள்ளுக்கு வேலி போட்டுக்கலாம் அப்படிங்கறக்காக கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நம்மளை அப்ரோச் பண்ணாருங்க. வெறும் ஒரு பார்பட் ஒயர், ஒரு 7 feet ஸ்டோன் போட்டு ஒரு பார்பட் ஒயர் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ரெக்வயர்மெண்ட் கேட்டாருங்க. ஸோ பட் நம்ம மாருதி வண்டிகள் என்ன அவருக்கு சஜஸ்ட் பண்ணோம்னா, இது வந்து நீங்க பர்மனெண்டா வச்சுக்கூடிய லேண்டு. ஸோ அப்போ வந்து நீங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஃபென்சிங் போட்டீங்கன்னா நீங்க செலவு பண்ற அமௌண்ட்டுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சஜஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 8 அடி கல்லுக்கால் போட்டுங்க, 3.5 inch செயின் லிங்க் போட்டு மேல ப்ராப்பரான ஸ்டே ஒயர் யூஸ் பண்ணி இந்த ஃபென்சிங் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசி இருந்ததுங்க. ஸோ சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம மாருதி வண்டியில் இந்த ஃபென்சிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரிங்க வெறும் 7 அடி கல்லுக்கால் போட்டு பார்பட் ஒயர் போட்டிருந்தா இந்த அளவு வந்து ஒரு ஃபினிஷ் வந்து கண்டிப்பா கஸ்டமர் கிடைச்சிருக்காதுங்க. ஸோ இன்னொன்று ஃபினிஷிங் லுக் எல்லாம் தாண்டிங்க இது வந்து நமக்கு சைட்டு பாத்தீங்கன்னா ஒரு தோப்பு மாதிரி யூஸ் பண்றதுனால இதுக்கான ஃபென்சிங் கொடுத்தா மட்டும்தான் அவர் கொடுக்குற அமௌண்ட்டுக்கான சொல்யூஷன் வந்து கரெக்டா இருக்குங்க. தரமான கம்பி வேலி வாங்க நம்ம மாருதி வயர் நெட்டிங்க்கு வாங்க.